Okay, good afternoon guys. Today we are going to start our second chapter, national income. Okay, so national income the நம்மளோட second unit, and in this unit we are going to study என்னென்னலாம் படிக்க போகிறோம், என்னென்னலாம் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் we are going to learn the meaning of national income and some basic concepts of national income. ஸோ நேஷ்னல் இன்கமோட மீனிங் அண்ட் அதோட பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் த செகண்ட் திங் இஸ் நேஷ்னல் இன்கம் மெஷர் பண்ணுறதுக்கு we will use different methods. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் மெஷரிங் மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் என்ன அப்படின்னு வந்து நம்ம இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷன் லெட்ஸ் டிஸ்கஸ் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் நேஷ்னல் இன்கம். ஸோ நேஷ்னல் இன்கமோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நான் ஆல்ரெடி கிளாஸில் சொன்ன மாதிரி நேஷ்னல் இன்கம்னா ஒரு கண்ட்ரியில் வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஒரு 1 இயருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1 இயரில் அந்த என்டையர் கண்ட்ரியில் எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் தான் வந்து நேஷ்னல் இன்கம். ஓகே, ஸோ எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அண்ட் அதோட மணி வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. ஓகே, இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி எவ்வளோ வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து இந்த கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது பார்க்குறது தான் வந்து நேஷ்னல் இன்கம். ஓகே, ஸோ இன் டெஃபினேஷன் கோஸ் லைக் திஸ். ஸோ நேஷ்னல் இன்கம் இஸ் மீன்ஸ் த டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் ஆல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் produced in a country during a particular period of time. Okay, அந்த டைம் தான் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர். ஓகே, வரும். ஓகே, ஸோ தட் இஸ் த டெஃபினேஷன். கம்மிங் டு இன்ட்ரடக்ஷன். ஓகே, ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் இன்கமோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் மெஷர் பண்ணுறதுக்கு நேஷ்னல் இன்கம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். ஃபியூ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்சம்ஷன், ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்சேஞ்ச், இதுதான் வந்து பேசிக் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் எனி கண்ட்ரி. ஓகே, இது வந்து மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நேஷ்னல் இன்கம். ஓகே, ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கண்ட்ரியில் வந்து நிறைய ப்ரொடக்ஷன், நிறைய வந்து இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட ப்ரொடக்ஷன் நிறையா இருக்குது அப்படின்னா அது வந்து என்ன மீனிங்காக இருக்கும்? அந்த கண்ட்ரியில் நிறைய கன்சம்ஷன், நிறையா பொருட்கள் வாங்குறாங்க அப்படிங்கிறதுனால தான் வந்து அவங்க வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நிறைய ப்ரொடக்ஷன் இருக்குதுன்னா, நேஷ்னல் இன்கம் ஹையாக இருக்குதுன்னா அதோட மீனிங் என்னவாக இருக்கும்? நிறைய கன்சம்ஷன் நடக்குது, நிறைய வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, நிறைய எக்ஸ்சேஞ்சும் நடக்குது. ஓகே, ஸோ இஃப் த நேஷ்னல் இன்கம் இஸ் ஹை, our economic activities like consumption, production and distribution also will be high. Okay, in this way we will measure our economic activity. Okay, அண்ட் ஃபஸ்ட்டு திங் அதுதான். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்கானமியோட க்ரோத்தை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு நேஷ்னல் இன்கம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேஷ்னல் இன்கம் ரொம்பவே ஹையாக இருக்குது, ரொம்பவே நிறையா இருக்குது அப்படின்னா வந்து அதோட மீனிங் என்னவாக இருக்கும்? நம்மளோட க்ரோத்தும் நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இஃப் த நேஷ்னல் இன்கம் இஸ் ஹை, ஆட்டோமேட்டிக்லி த க்ரோத் ஆஃப் ஏ எக்கானமி வில் ஆல்சோ பி ஹை. ஓகே, அண்ட் வந்து நேஷ்னல் இன்கம் வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்கானமி வந்து பிளான் பண்ணுறது, நம்ம ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் பிளானிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் அ நெக்ஸ்ட் திங். அண்ட் நேஷ்னல் இன்கம் வந்து ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள். ஓகே, அண்ட் okay, so Nobel laureate Simon Kuznets first introduced the concept of national income. Okay, யார் இந்த கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ he is the person and is also a Nobel Prize winner, Simon Kuznets. Okay, and this is about introduction. So introduction பார்ட்டில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஓகே, ஸோ இட் இஸ் ப்ரொவைடிங் நம்மளோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு நேஷ்னல் இன்கம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்மளோட க்ரோத், ஒரு எக்கானமியோட க்ரோத் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் எக்கனாமிக் பிளானிங்கில் வந்து இட் இஸ் ஹெல்பிங் அவர் நேஷ்னல் இன்கம். அண்ட் ஆல்சோ இது வந்து மேக்ரோ எக்கானமி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் ஆர் ஒரு இம்பார்ட்டண்ட் வேரியபிள். ஓகே, and that is about introduction. And coming to definitions, so different persons வந்து different economists different definitions கொடுத்துருக்காங்க. and Alfred Marshall national income பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the labor and capital of a country acting on its natural resources produce annually a certain net aggregate of commodities, materials and immaterial including services of all kinds. Okay, நம்ம வந்து லேபர், நம்ம வந்து ஒரு கமோடிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும்? சும்மா வந்து ஒரு பொருள் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது, அதுக்கு வந்து நமக்கு ஆட்கள் தேவை, அதுக்கு வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஓகே, ஸோ இந்த லேபர் அண்ட் கேபிட்டல் யூஸ் பண்ணி நம்ம வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து
ஒரு ஒரு நெட் அக்ரிகேட் ஒரு ஆவரேஜ் கமோடிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஓகே, வெறும் கமோடிட்டி மட்டும் இல்லாமல் சர்வீசஸ், ஓகே, சர்வீசஸும் வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ட்ரூ நெட் ஆனுவல் இன்கம் ஆர் ரெவன்யூ ஆஃப் எ கண்ட்ரி ஆர் எ நேஷ்னல் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ அதுதான் வந்து ஒரு கண்ட்ரியில் வந்து டோட்டலாக வந்து ஆனுவல் இன்கம் இல்லை ரெவன்யூ எவ்வளோ வருது அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட்டு தான் நேஷ்னல் இன்கம் அப்படின்னு வந்து ஆல்ஃப்ரட் மார்ஷல் சொல்கிறாரு. ஓகே, அண்ட் coming to basic concepts of national income. Okay, so national income basic concepts என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா GDP, GNP, NNP and NNP at factor cost. Okay, let's discuss one by one. And okay, so NNP at factor cost, personal income, disposable income, per capita income, real income and GDP deflated. So these are the few concepts that comes under national income. Okay, so in that first is gross domestic product. Okay, so gross domestic product ku national income or difference irukku. So total money value அப்படினு எல்லா goods and services oda money value calculate பண்றோம்னா அதுதான் வந்து national income. Okay, national income or definition. Whereas GDP பார்த்தீங்கன்னா total market value of all the goods and services produced within a country. Okay, okay, so total market value of all the final goods and services produced within a country during a year. Okay, so national income na vandu money value of all goods and services, whereas GDP எப்படி calculate பண்ணுறோம், அந்த goods and services market value எவ்வளோ அப்படிங்கிறத வந்து calculate பண்ணுறோன்னா அதுதான் வந்து GDP. Okay, so total market value of all final goods and services produced within a country during a year. Okay, ஒரு கண்ட்ரியில் வந்து ஒரு வருஷத்தில் வந்து எல்லா வருஷத்தில் வர எல்லா goods and serviceஸோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ ஃபைனல். இப்போ மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அங்கே ஒரு ரேட் இருக்கும். அதே அங்கேருந்து வந்து மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு இல்லை ரீட்டெயிலுக்கு வந்துருச்சு அப்படின்னா வந்து அதோட ப்ரைஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி. ஓகே, ஸோ ஜிடிபி இஸ் த டோட்டல் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் all the final goods and services that is produced in a country within a particular year. Okay, இதை எப்படி calculate பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is the formula C plus I plus G plus X minus M. Okay, so C is consumption goods. C na என்ன consumption goods, நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய எல்லா கூட்ஸுமே comes under consumption goods, and I is investment goods. Okay, so இந்த consumption goods என்ன investment goods என்ன அப்படின்னு வந்து இன்னும் கிளியராக பார்க்கலாம். And G is government purchases. So government purchase பண்ணக்கூடிய எல்லாமே it comes under G. Okay, X minus M is net imports and exports. Okay, X na X minus M total வந்து வெளிநாட்டுக்கு வந்து எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறோம் எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து comes under X minus M. Okay, so and NDP, net domestic product, is net output of a economy during a year. Okay, some of the countries capital equipment wears out or becomes outdated each year during the production process அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிபி வந்து ஒரு எக்கானமியோட டோட்டல் அவுட்புட் ஒரு பர்டிகுலர் இயரில் வந்து டோட்டல் அவுட்புட் வேர் அண்ட் டியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வந்து ஒவ்வொரு எக்யூப்மெண்ட் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு வந்து பழுதாயிரும் இல்லையா. ஸோ அது வந்து அதுக்கு எவ்வளோ செலவாகுது. ஓகே, அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன். ஓகே, டோட்டல் இன்கம்லேருந்து அந்த டெப்ரிசியேஷன் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா அதுதான் வந்து என்டிபி. ஓகே, ஸோ இந்த வேர் அண்ட் டியர் போய் இந்த அவுடேட்டட் இல்லைன்னா வந்து டெப்ரிசியேஷன் வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா ஜிடிபியிலேருந்து அதுதான் வந்து என்டிபி. ஓகே,